எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் அதாவது போன குரூப் 2 விட்டவங்கள மியர் அட்டம்ப்ட்ல அதாவது பார்டர்ல நான் விட்டுட்டேன் அப்படின்றவங்களையும் சரி, இந்த வருடம் நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி இந்த வருடம் நான் குரூப் 2 கிளியர் பண்ண போறேன் அப்படின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு சமர்ப்பணம். ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருடம் நடைபெற்ற குரூப் 2 2025க்கான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போறோம். எந்த பார்ட்லேருந்து அதிக மார்க் வந்திருக்கு, அதாவது டைனமிக்கா ஸ்டாட்டிக் பார்ட்டா அப்படின்றத பார்க்க போறோம். அதுவும் இல்லாம கொஸ்டின் பேப்பர்ல எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த வருடம் படிக்கும்போது எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா 2019 மெயின்ஸா இருக்கட்டும், 22 மெயின்ஸா இருக்கட்டும், இப்ப இருக்கிற மெயின்ஸா இருக்கட்டும், நான் 3 மெயின்ஸ்லயும் வந்து நான் மெயின்ஸ்லயும் வந்து நான் அப்சர்வ் பண்ணது ஒரு சில விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோ தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பாருங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்குள்ள போகலாம். குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். இது வந்து நியூ சிலபஸ் படி கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் இல்லையா? அதனால எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நமக்கு எந்த மாடல் கேட்க போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. நம்ம உள்ள போனால் மட்டும்தான், ஹாலில் மட்டும்தான் நமக்கு இது வந்து தெரியும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம ஹாலில் போயிட்டு முதல்ல பார்த்துப்போம் 9x10 ஏதோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா பார்த்துப்போம். கடைசியில் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அனைத்து வினாக்களும் நமக்கு தெரியுமான்றது முதல்ல நம்ம முடிவு பண்ணலாம். நமக்கு எல்லாருக்கும் எல்லா கொஸ்டினும் தெரியாது. ஏதோ 7 கொஸ்டின், இப்போ 9 கொஸ்டினா 7 கொஸ்டின் தெரியலாம், 6 கொஸ்டின் தெரியலாம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம ஏதோ தோராயமா தான் நம்ம எழுதிட்டு வர முடியும் இல்லையா? அது எல்லா மாணவர்களுக்குள்ள தான். ஏன்னா எல்லாத்தையும் எல்லாராலையும் மனப்பாடம் பண்ணியோ இல்லை புரிஞ்சுக்கிட்டோ படிச்சுக்கிட்டோ எழுத முடியாது. சரிங்களா? அப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து முதல்ல எடுத்த உடனே டஃப்ன்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப் தான். நியர்லி 70% மார்க் எடுக்க முடியுமான்றதே தெரியல. 60 to 70 எடுக்க முடியுமா அப்படின்றதே தெரியல. ஏதோ கொஞ்சம் நல்லா படிச்சவங்க, அதை நல்லா படிச்சவங்க ஒரு 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்க, நிறைய அவார்ட்ஸ், நோபல் பிரைஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் டைனமிக் பார்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா படிச்சவங்களா மட்டும்தான் ஒரு 70% 75% ரீச் பண்ண முடியும். கரெக்டு தானே? ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல எந்த பார்ட்ல அதிகமாக கேட்குறாங்கன்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. சரிங்களா? 9x10 இதுல வந்து நோ எக்ஸ்பிரஷன், அதாவது அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. சரிங்களா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர்களின் கிளர்ச்சியின் காரணங்கள், விளைவுகள், அதாவது பாளையக்கார் ரிவோல்ட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் டியூரிங் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், காஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். சரிங்களா? இது வந்து ஸ்டாட்டிக் பார்ட். இதை வந்து இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தரா வெங்கடேசன் அவர்கள், அதாவது தற்கால இந்திய வரலாறு, தற்கால வரலாறு வெங்கடேசன், அந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக். அடுத்து பாருங்க, மகப்பேற்றிற்கு பிறகு வழங்கப்பெறும் பணப்பலன் குறித்த கருத்துசார் காரணங்கள். ஜஸ்டிஃபை த ரேஷனல் பிஹைண்ட் டிஸ்பர்சிங் த கேஷ் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் த டெலிவரி. சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்கீம் ரிலேட்டடா, அதாவது மகப்பேருக்கான ஸ்கீம் இருக்கும், அந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா உள்ள ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது வந்து டைனமிக் பார்ட். டைனமிக் பார்ட்னா நாளைக்கு மாறும், முன்னாடி ஒன்று இருந்திருக்கும், இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்கீம், தமிழ்நாடு ஸ்கீம் ரிலேட்டடா உள்ள கொஸ்டின். சரிங்களா? அடுத்து இந்தியாவின் நவீன நகரமயமாதலின் போக்குகள், அர்பனைசேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? இதுவும் டைனமிக் கொஸ்டின் தான். அடுத்து குவாண்டம் புள்ளிகளை கண்டுபிடித்ததற்காக 2023ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளின் பெயர்களை எழுதுக. குவாண்டம் புள்ளிகளின் ஏதேனும் 5 பயன்பாடுகள். இது வந்து சூப்பர் கொஸ்டின். ஆனா இது வந்து எல்லாரும் படிச்சிருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாத்தையும் எல்லாரால கவர் பண்ண முடியாது, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். குவாண்டம் டாட்ஸ்ன்றது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது. எல்இடி, சரிங்களா? எல்இடி, அப்புறம் பயோடெக்னாலஜி, அப்புறம் ஐடி, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா? அது வந்து நல்ல கொஸ்டின் தான். இப்போ வந்து இதுல வந்து நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நோபல் பரிசு. சரிங்களா? நீங்க என்ன படிக்கணும்னா, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க, இப்பல இருந்து ப்ரிப்பேர் பண்றவங்க நோபல் பிரைஸ்ல 2 டைப்பா வச்சுக்கோங்க. ஒன்னு இந்தியா நோபல் பிரைஸ்ல இந்தியா ரிலேட்டடானா, நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிலாம் இல்லை, இந்தியா ரிலேட்டடா என்னென்ன நோபல், இந்தியா யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்களோ எல்லாத்தையும் பார்த்துடணும். சரிங்களா? அது பீஸா இருக்கட்டும், அமைதிக்கானதா இருக்கட்டும், அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும்,
அப்புறம் ஃபினான்ஸ் இருக்கட்டும், சரிங்களா, அமர்த்தியாசன் வாங்கினது, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க பார்த்துடணும். சரிங்களா, பிசிக்ஸ்ல வாங்கினது, சரிங்களா, இது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா பார்த்துடணும். ஏன்னா நோபல் பிரைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு. எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்லயும் நோபல் பிரைஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ மொதல் பார்ட்ல நோபல் பிரைஸ்ல இதை முடிச்சிருவோம். செகண்ட்ல பொறுத்த வரைக்கும் நோபல் பிரைஸ்ல நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சயின்ஸ் தான். சரிங்களா, சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சரிங்களா, இந்த 3 பார்ட்ல என்னென்ன கொஸ்டின் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஒரு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்குள்ளதை ப்ரிப்பேர் பண்ணிடணும். நோபல் பிரைஸ் இப்போ இந்த வருஷம் எது போறீங்களா, 24, 23, 22, சரிங்களா, அடுத்த வருஷம் எது போறீங்களா, 22 விட்டுட்டு 23, 24, 25, அப்படி 2026 இருக்கணும். அப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஏன்னா நோபல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல உள்ள ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருது. நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து மெயின்ஸ் ஆல்ரெடி நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்தியான்னு கேட்டிருந்தா எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கேட்டிருந்தாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. சரிங்களா, கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து நோபல் பிரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட் ஆஃப் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நோபல் பிரைஸ் கண்டிப்பா பார்த்துன்னு கொஸ்டின் அவுட் ஆஃப் ஆயிடுச்சு. அதில் 2 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க, இந்தியா பிளஸ் வந்து இன்டர்நேஷனல் சயின்ஸ். சரிங்களா, அடுத்து மாநில உயர் நீதிமன்றங்களின் செயல்பாடுகளில் உள்ள உள்ளார்ந்த குறைபாடுகளில் நம் மீளாய்வுக்கு தகுதியானவற்றை ஆராய்க. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பட்டே ஹைகோர்ட்ஸ் வந்து நிறைய அந்த இது குறைபாடுகள் நம்ம சொல்லிடக்கூடாது. ஒரு லிமிட்டடா நீங்க வந்து ஒரு குறைகளா சொல்லலாம், ஆராய்ந்து சொல்லணும். அதுவும் நீங்க என்ன சொல்லணும், பாசிட்டிவா அப்படிதான் முடிக்கணும். சரிங்களா, எப்பயுமே நெகட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுக்கு நீ பாசிட்டிவான ஆன்சர் வச்சுதான் முடிக்கணும். இது வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் பிளஸ் டைனமிக். ஸ்டாட்டிக் பார்ட்டும் கொஞ்சம் இந்த ஆர்டிக்கல் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் தெரியணும். அது ரிலேட்டடா இப்போ என்னென்ன கேசஸ் இல்லை எப்பயாவது கவர்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து நீங்க அனலிசிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, அடுத்து மொழி வாரியான மாநில அமைதால் ஏற்படும் நன்மை தீமைகள். இது வந்து ஸ்டாட்டிக் பார்ட்னே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த 1948 ஆரம்பிக்கிற மொழிவாரி போராட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத நீங்க ஒரு ரிலேட்டடா 10 மார்க்குள்ள எவ்வளவு உங்களால சொல்ல முடியுமோ அதை சொல்லி முடிச்சுக்கலாம். சரிங்களா, இது ஸ்டாட்டிக் பார்ட். அடுத்து மாறி வரும் அரசியல் சூழலில் மாநில கட்சியின் செயல்பாடுகள் ஏன் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கொஸ்டின் தான். இது வந்து டைனமிக் பார்ட். சரிங்களா, மாநில கட்சிகளின் செயல்பாடுகள். அப்ப நீங்க என்னென்ன சொல்லலாம், ஃபெடரலிசம் சொல்லலாம், கூட்டாட்சி, அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து அரசியல் கட்சி இதெல்லாம் ரிலேட்டடா பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, நான் கீ சொல்ல முடியல, பட் நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிக்கணும். அதுல உங்களோட பாயிண்ட்ஸ் எப்பவுமே இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ் எழுதும் போது உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து வேலிட் பாயிண்ட்ஸாகவும் இருக்கணும். பிளஸ் வந்து புள்ளி தரவுகளோட இருந்தா புள்ளி தரவுகளோட நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஓகேங்களா, அப்பதான் உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சும்மா கதை நான் பட்டே ஏதோ கதை எழுதுறேன் அப்படின்லாம் எழுதுனா உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு வருவீங்க நான் எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டேன். ஆனா வெளில வந்து நீங்க மார்க் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. சரிங்களா, அப்ப முடிஞ்ச அளவுக்கு தரவுகள் வந்து நீங்க டெலிவரி பண்ணுங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க எது எழுதினாலும் அதுல வந்து தரவுகள் இருக்கணும், ஒரு டேட்டா இருக்கணும், கரெக்டான டேட்டாவா இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து உயிரினங்களை அழிவின் காரணமாக சுற்றுச்சூழல் சமநிலை எவ்வாறு மாறுகிறது. சரிங்களா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கொஸ்டின் தான். இதுல கொஞ்சம் ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாம் கொஞ்சம் ஆர்டிகல் அந்த சட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். அப்புறம் வந்து அப்படி முடிஞ்சா அதாவது எதுவுமே தெரியாம சொல்லலாம். இப்ப ரிலேட்டடா உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, என்னென்ன எக்ஸிண்ட் அதாவது அழிந்து போகும் உயிரினங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அது ரிலேட்டடா ஃபுட் செயின் எப்படி அஃபெக்ட் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லலாம். சரிங்களா, அடுத்து அந்நிய செலுத்து நிலையின் கூறுகளை கூறி விளக்கவும். இதுவும் வந்து ஒரு டைனமிக் பார்ட் தான். அதான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின் தான். சரிங்களா, அப்போ 9 கொஸ்டின்ல நீங்க எத்தனை டைனமிக் வந்திருக்கு எத்தனை ஸ்டாட்டிக்ஸ் வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. அதை நான் பின்னாடியும் சொல்லுவேன். அடுத்தது பார்ட் பி. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 யூனிட் 9 மாதிரி வச்சுக்கலாம். தமிழ்நாடு ரிலேட்டடான கொஸ்டின் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல வந்து 5 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் பண்ண சொல்லிருக்காங்க. இது ஒண்ணு தாங்க ஒரு 60% வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 100 எழுதி ஆகணும். அடுத்ததும் அப்படிதான் எழுதுற மாதிரி வரும். இதுல மட்டும்தான் 5ல 3 எழுதுங்க. ஏதோ 2 கொஸ்டின் நம்ம விட முடியும் சாய்ஸ்ல. சரிங்களா, ஆதிச்சநல்லூர் இடுகாடுகள். இது வந்து ஒரு நமக்கு வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சரிங்களா, அடுத்து திருவள்ளுவர் வந்து ஒரு கடல் மாதிரி. அவரை வந்து நம்ம படிக்கணும்ன்றது படிச்சு எக்ஸாம்ல நம்ம டெலிவரி பண்ணுன்றதுலாம் வந்து எப்பேற்பட்ட பிஹெச்டி முடிச்சவங்களால கூட பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து திருவள்ளுவர்னு சொல்லிட்டாங்களே வழியா அதுல இத்தனை அதிகாரத்துலதான் நான் வந்து மெயின்ஸ் கேட்க போறேன்றதெல்லாம் சொல்லல. இப்ப நடுநிலைமையில நமக்கு ஒரு சில இதுதான் விஷயங்கள் தெரியும். சரிங்களா, அதே நமக்கு திருக்குறளும் தெரியுமான்றது தெரியாது. ஏன்னா 1330 குறளும் படிச்சவங்க யாராலுமே வந்து
குரூப் 2 மெயின்ஸ் எழுத முடியாது. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து இதே வந்து ஒரு பொதுவா கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒரு அதிகாரத்திலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நடுநிலைமைன்ற ஒரு அதிகாரத்திலேருந்து கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப டவுட். அடுத்து முல்லைக்கிளை பாடுறது ஏறு தழுது. ஏறு தழுதல்ன்றதுக்கு விஷயங்கள் நிறைய நம்ம கண்டிப்பா படிப்போம். யூனிட் 8 and 9ல தமிழ்லயும் படிப்போம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். சரிங்களா? ஜல்லிக்கட்டு, அதான் ஏறு தழுதல்ன்ற ஜல்லிக்கட்டு. சரிங்களா? இதை பத்தி வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம எழுதலாம். முல்லைக்கிளை முடிஞ்சா பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சா எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஏறு தழுதல் பத்தி முல்லைக்கிளை என்னென்ன சொல்லுது, முல்லைக்கிளையை பத்தி அது எழுதி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து இந்தியாவில் மக்கள் இசை குறித்து விவாதிக்க ஃபோக் மியூசிக். சரிங்களா? ஃபோக் மியூசிக்னு இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டு. பிளஸ் இன்னைக்கு ரிலேட்டடா ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தால் நம்ம இன்சர்ட் பண்ணி எழுத முடியும். பட் வந்து மக்கள் இசை ஃபோக் மியூசிக் வந்து நம்ம ஓரளவுக்கு நமக்கு அதாவது என்னென்ன ஃபோக் மியூசிக் தான் நம்மளால தெரியுமே ஒழிய அதை ரிலேட்டடாக ஃபுல்லாக தெரியுமானா தெரியாது. ஆனால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து திராவிட இயக்கம் ஒரு ஸ்டாட்டிக் பார்ட். திராவிட இயக்கம் வந்து 1944ல ஆரம்பிச்சு திராவிட இயக்கத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும். நீதி கட்சி கூட கொஞ்சம் இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் திராவிட இயக்கம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 5ல வந்து 3. இதுல எத்தனை ஸ்டாட்டிக் எத்தனை டைனமிக் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்ட் சி. பார்ட் சில வந்து மொத்தம் வந்து 270 மார்க்ல 180 மார்க் எழுதணும். சரிங்களா? ஆனா இதுல செக்ஷன் ஏ செக்ஷன் பி இப்ப அதே மொத்தமா கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம எதை எப்படியா எழுதிருக்கலாம். ஆனா இவங்க அதுல ஒவ்வொன்றும் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிச்சதுனால 3ல 2 எழுது. 3ல 2 எழுதுனா நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் விடுற மாதிரி இருக்கு. 2 கொஸ்டின் தெரியலன்னா இது அவுட்டு. ஒரு கொஸ்டின் தான் தெரியுது, மற்ற 2 கொஸ்டின் தெரியலனா அவுட்டு தான். சரிங்களா? நமக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். அதுதான் நான் சொன்னேன். 60% எடுத்தாலே பெரிய விஷயம். 75, 72, 75 எடுக்கிறவங்களா ஜீனியஸ் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? சரி, இதுல பாருங்க, இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆதிக்கம் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சது ஸ்டாட்டிக் பார்ட். போர்ச்சுகீஸ்னாலே நமக்கு ஸ்டாட்டிக் பார்ட். அடுத்து விடுதலை போரில் பத்திரிகை துறையின் பங்களிப்பை, இதுவும் ஸ்டாட்டிக் பார்ட் தான். சரிங்களா? ஹிஸ்டரி தான் கேட்டிருக்காங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டிக் பார்ட் தான். அடுத்து காலனித்துவ ஆட்சியின் போது இந்திய விவசாயம் வணிகமயமாக்கப்பட்டதால் ஏற்பட்ட பல்வேறு பாதிப்புகளை விவாதிக்கும். இதுவும் ஸ்டாட்டிக் பார்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயே வந்து ஸ்டாட்டிக் பார்ட்ல இருந்தா கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ரிலேட்டட் பண்ணி கேட்கல. ஸோ 3மே வந்து ஸ்டாட்டிக் பார்ட்ல தான் கேட்டிருக்காங்க. இதுல 2ல 1 நம்ம அதாவது 3ல 2 ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து செக்ஷன் பி. செக்ஷன் பி பாருங்க, பட்டியலிடப்பட்ட சாதனை மற்றும் பழங்குடியினா மத்திய மற்றும் மாநில அரசின் நலத்திட்டங்களை பகுப்பாய்வு செய்ய. இது டைனமிக் பார்ட். இல்லை என்னென்ன ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இது ஒரு டைனமிக் பார்ட். எஸ்சி எஸ்டிக்கு ரிலேட்டடா வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். அடுத்து போர்ஷ் ஆக்ட். போர்ஷ் இது கேட்டிருக்காங்க. இது 2013. இது வந்து என்ன சொல்லணும்னா இது ஸ்டாட்டிக் பார்ட் தான். 2013 வந்தது ஸ்டாட்டிக் பார்ட்னா அதில் ஏதாவது 1-2 தான் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இது ஒரு ஸ்டாட்டிக் பார்ட் கொஸ்டின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பொதுநிலையில் வெளிக்கு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் சீர்படுத்தும் வழிமுறைகளை உபயோகிக்கும். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு டைனமிக் பார்ட். இன்னி வரைக்கும் அப்டேட் ஆனது ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் போட்டு எழுதணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பஞ்சாயத்து ரிலேட்டடா அதெல்லாம் வச்சு தான் நம்ம எழுதணும். ஸ்டாட்டிக் பார்ட்ல இருந்து அந்த ஒரு சில டேட்டாஸ் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணி எழுதலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணது 1952ல அப்படின்றதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் எழுதி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து செக்ஷன் சி. நாணயத்திற்கு அப்பாற்பட்ட பிளாக் செயின். பிளாக் செயினாலே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 கொஸ்டின் தான், ஒரு டைனமிக் பார்ட். அடுத்து ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். இது ஆர்டிஃபிஷியல் சீட்ஸும் இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டைனமிக் பார்ட். அடுத்து வெக்டார் அட்டம் மாடல் அண்ட் குவாண்டம் நம்பர்ஸ். சயின்ஸ்ல என்னதான் இவங்களுக்கு வந்துச்சோ தெரியல. சயின்ஸ்ல நம்ம புரியாத மாதிரியே கேட்குறாங்க. இது பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க தான் ஆன்சர் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்குறீங்களா, ஒரு இஸ்ரோ ரிலேட்டடா கேட்கலாம், இல்லை லான்ச் வெஹிக்கிள் ரிலேட்டடா கேட்கலாம், இல்லை வேற ஏதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சது அது ரிலேட்டடா கேட்டுருக்கலாம். நீங்க என்னன்னா சயின்ஸ்ல ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கேட்டிருக்கீங்க. அது பிசிக்ஸ் படிச்சவங்கள தான் ஆன்சர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க பிசிக்ஸ் படிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்குலாம் சுத்தமா இது தெரியல. சரிங்களா? நான் வந்து பிஇ, பட் எனக்குலாம் இது தெரியல. சரி, அடுத்து செக்ஷன் டி. தமிழ்நாட்டில் மாவட்ட மனநல திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் முதன்மை செயல்பாடுகளை பிரச்சனை தீர்ப்பதற்கு சமூக மையத்தையும் கொண்ட அணுகுமுறையை பின்பற்றும் விதத்தினை ஆராய்க. சரிங்களா? பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். இது ஒரு டைனமிக் பார்ட். ஓகேங்களா? அடுத்து சிறு அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிறு அரசியலமைப்புன்றது நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் பார்ட். சரிங்களா? நம்ம கான்ஸ்டியூஷன் படிச்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் 3ல பாருங்க, எது ஆன்சர் பண்ண முடியும் நீங்களே சொல்லிடுங்க. சயின்ஸ்ல
சரிங்களா? உங்களால 3ல 2 பண்ண முடியுமான்னு பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இதுல வந்து 25ஆவது கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே படிச்சிருப்பாங்க. 24 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா படிச்சவங்களால ஏதோ தெரிஞ்சவங்கள தான் எழுத முடியும். அடுத்து வந்து பொது சேவை வழங்கல், பப்ளிக் டெலிவரி சர்வீஸ். சரிங்களா? பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி குடிமக்களுக்கு அதிகாரம் என்பது சாசன சட்டத்தின் நோக்கமாகும். சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். அப்ப இதுல வந்து ஸ்டார்டிங் வந்து ஒன்னே தான் வந்திருக்கு. மற்ற ரெண்டும் டைனமிக் பார்ட் தான். இதுல எத்தனை கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியுன்றது சொல்லுங்க கமெண்ட்ல. அடுத்து செக்ஷன் இ, critically evaluate the effectiveness of existence early warning system for a specific hazard. சரிங்களா? ஃப்ளட் சைக்ளோன் இன் தமிழ்நாடுல என்னென்ன இருக்கு, அனானிஸ்ட்ல என்ன ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி அந்த இதை பத்தி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டிக் பார்ட். சரிங்களா? முன்னெச்சரிக்கை அமைப்புகள் செயல்திறனை நுணுக்கமாக மதிப்பிடுக அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக் பார்ட். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் நீர் மின் உற்பத்தியை பாதிக்கும் காரணிகளை ஆராய்ந்து வடக்கு மற்றும் தீபகற்ப ஆறுகளின் பங்குகளை விளக்குக. இது வந்து இந்த 3 கொஸ்டின் ஜிஆர்எஃபி. இதுல வந்து இது ஒரு ஸ்டாட்டிக் பார்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஆல்ரெடி உள்ளதை பத்தி தான் கேட்டிருக்காங்க. நீர்மின் உற்பத்தியை பாதிக்கும் காரணிகள். சரிங்களா? நீர்மின் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ஸ். சரிங்களா? அப்ப ஆத்துல தண்ணி வந்தாதான் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆத்துல தண்ணி வரலன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆத்துல தண்ணி வராது காரணம் என்னன்னா, ஆத்துல தண்ணி வர்றதுக்கான காரணம் என்னன்னா அப்படின்னு சொல்றத நம்ம சொல்லலாம். கூட வந்து வடக்கு மற்றும் தீபகற்ப ஆறுகள். சரிங்களா? கங்கா, நர்மதா, இந்த மாதிரி ஆறுகள் பத்தி அதை வந்து என்ன சொல்றது, கண்டினியூஸா எதுலாம் எந்த ரிவர்லாம் தண்ணி வரும், எதுல வந்து சீசனல் மான்சூன் டைம் அந்த பருவ மழை காலத்துல மட்டும் தண்ணி வரும் அப்படின்றத வந்து நம்ம வச்சு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து அதான் சொன்னேன், எல்லாத்தையும் டேட்டா கொஞ்சம் தேவைப்படும். இப்ப நான் நார்மலா சொல்லிடுவேன், நான் எழுதும்போது என்ன எழுதுறன்றது எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன எழுதிருப்பேன், இப்ப வந்து உடனே இப்ப 4 நாள் கழிச்சு என் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் போடுறேன்னா என்னால வந்து நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு 410 மார்க்குக்கு உள்ள கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சொல்ல டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒன்றும் ரொம்ப கிடையாது. ஸோ வந்து இப்பயுமே நான் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா நாளைக்கு நான் எக்ஸாம் எழுத போகும்போது அந்த பாயிண்ட்ஸ் வருமானது தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு டென்ஷனா இருக்கும், ப்ரெஷரா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு லைன் அடிச்சு எழுதிட்டனாலே அடுத்த கொஸ்டின் தப்பா பண்ணுவோம், கரெக்டா தெரிஞ்ச கொஸ்டின் கூட நம்ம தப்பா பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ எல்லாராலையுமே 100% செக்யூர்டா நம்ம சொல்ல முடியாது இப்படிதான் எழுதுனா இப்படிதான் வந்தேன்னு. அங்க எழுதிட்டு இங்க வெளில வந்துட்டு உங்களால யோசிச்சு பார்த்தா கூட ஒரு 50 மார்க் 100 மார்க் கொஸ்டின் கூட உங்களால யோசிச்சு பார்க்க முடியாது. சரிங்களா? இது உண்மையான நிலவரம் தான், யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அடுத்து கிராமப்புற சமூகங்களுக்கான இந்தியாவின் திணை மிஷனின் பொருளாதார மற்றும் சுகாதார தாக்கங்களே ஆகிய மில்லட் ரிப்பீட்டடா கேட்கிறாங்க மெயின்ஸ்ல. ஏன் தெரியுமா? நரேந்திர மோடி சிறுதானிய ஆண்டு அப்படின்றத வேர்ல்டுக்கு அவர் தான் சொன்னது, ரெக்கமெண்ட் பண்ணது. அதனால வந்து இந்த கொஸ்டின் வந்து கடந்த 2 வருடங்களை நீ பார்த்துருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் மில்லட் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அடுத்த வருஷம் வருமானது எனக்கு தெரியல. பட் கடந்த வருஷத்துல வந்ததுக்கான காரணம் 2023. சரிங்களா? அந்த இது மில்லட் மிஷன் அதை வச்சு இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல எது ஸ்டாட்டிக் எது டைனாமிக் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் எஃப். சரிங்களா? செக்ஷன் எஃப், கவர்மெண்ட் டு இம்ப்ரூவ் த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம், மண்டி அந்த மாதிரி ரிலேட்டடா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம். சரிங்களா? கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிருக்காங்க, சரிங்களா? அரசாங்க நடவடிக்கைகளை எடுத்துரைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய விவசாய சந்தைப்படுத்துதல் முறையை மேம்படுத்துறதுக்கான பரிந்துரைகள் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளை எடுத்துரைக்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின், டைனமிக் கொஸ்டின். அடுத்து இந்திய நிதிக்குழுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், செயல்பாடுகள் பரிந்துரைகள் விளக்க. இது வந்து ஸ்டாட்டிக் கொஸ்டின். இதை நீங்க கான்ஸ்டியூஷன் படிச்சினாலே அது உங்களுக்கு தெரியும். ஃபங்க்ஷன் வந்து ரெக்கமெண்டேஷன். பினான்ஸ் கமிஷன் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணும், அது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து மாநில நிதி ஒதுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும். சரிங்களா? இதுல ஆர்டிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா இது வந்து ஒரு எக்கனாமி ஓரியன்டா கொஸ்டின்னால நீங்க ஆர்டிகல் சொல்லனாலும் பரவாயில்ல, பட் ஃபங்க்ஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து கரெக்டா எழுதிடணும். சரிங்களா? அது இதுல டேட்டா கரெக்டா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின். அடுத்தது ஸ்டார்லிங்க் சேவை திட்டத்தின் இயல்புகள் மற்றும் சவால்கள். ஸ்டார்லிங்க்னாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டைனமிக் கொஸ்டின். ஸோ மொத்தம் 410 மார்க்ல எவ்வளவு கொஸ்டின் வந்து உங்களுக்கு டைனமிக்ல கேட்டிருக்காங்க, எவ்வளவு கொஸ்டின் ஸ்டாட்டிக்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எழுதி வைங்க. சரிங்களா? நான் அடுத்து சொல்றேன். வீடியோ பாஸ் பண்ணி எழுதுன்னு சொல்ல மறந்துட்டேன். சரி, ஓகே, நீங்க எப்படியும் எழுதிருப்பீங்க. சரி, இந்த வருஷம்
டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ் எக்ஸாம் அதுல வந்து எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொஸ்டின் அனாலிசிஸ் சரிங்களா, கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 அவுட் ஆஃப் 410 மார்க்ஸ்க்கு வந்து 300 வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. பார்ட் ஏல 90 மார்க்ஸ் கம்பல்சரி ஆல் கொஸ்டின். ஸோ இதுல நீங்க எத்தனை கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும் இன் ஃபியூச்சர் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. அடுத்து பார்ட் பில 30 மார்க்ஸ் 3 × 10 அவுட் ஆஃப் வந்து 5 கொஸ்டின் 50 மார்க்ஸ்ல 30 மார்க்ஸ். இது வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. பார்ட் பி ஓகே. பார்ட் ஏ கொஞ்சம் டஃப் தான், கொஞ்சம் டஃப்ல நிறைய டஃப். அடுத்து பார்ட் சியும் டஃப் தான். பார்ட் சில வந்து 180 மார்க்ஸ், அதுல 2 × 15 6 செக்ஷன்ல 3 கொஸ்டின்ல ஒவ்வொரு செக்ஷனும் 3 கொஸ்டின். அந்த 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. மொத்தம் மார்க் வந்து 270 நான் சொல்லியிருக்கேன். பட் செக்ஷனா பிரியனால நம்ம 270 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆறு பார்ட்டா பிரிக்கிறதுனால நம்ம வந்து 3 6 18 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறது இல்லை. நாம வந்து ஒவ்வொரு 3 கொஸ்டினுக்கு 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி 410க்கு 300 வந்து நம்ம வந்து எப்படின்றத பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டஃப் தான், கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டஃப் தான். ஏன்னா எப்பயுமே ஸ்டாட்டிக் பார்ட்டு கேட்டாங்கன்னா ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் ஈஸின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஸ்டாட்டிக் பார்ட்டு எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஆன்சரும் பண்ண முடியும். படிக்கிறவங்க கண்டிப்பாக நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லபடியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன் 1 இயரை ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு நல்லபடியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் டைனமிக் பார்ட்டு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், அவார்ட்ஸு, அப்புறம் வந்து என்ன சொல்றது, ஃபிசிக்ஸ் ரிலேட்டட், சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸு, பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸு, இதெல்லாம் வரும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான் சரிங்களா. எல்லாராலையும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. 10 கொஸ்டின் வந்து அது ரிலேட்டடா வருதுன்னா சில பேர் 5 கொஸ்டின் வேற 5 கொஸ்டின் பண்ணுவாங்க, சில பேர் வேற அடுத்த 5 கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ வந்து எல்லாருமே 10க்கு 10க்கு 8 ஆன்சர் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு சில ஜீனியஸால மட்டும் பண்ணுவாங்க. ஜீனியஸ்னா என்ன சொன்னா 4 வருஷம் 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துருப்பாங்க, அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். அது ஒரு விதி விலக்கு தான். நார்மலா 1 இயர் 1.5 இயர் ப்ரிப்பேர் பண்றவங்களால பண்ண முடியும்ன்றது நீங்களே கமெண்ட் சொல்லுங்க ஓகேங்களா. பார்ட் ஏ நான் சொன்ன மாதிரி டஃப் சரிங்களா. பார்ட் பி ஓகே. பார்ட் சி டிஃபிகல்ட். 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். அப்ப பார்ட் சியும் பார்ட் ஏன்றது டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். இந்த பார்ட் சிலையும் பார்ட் ஏலையும் யார் யார் எவ்வளவு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மார்க்ஸ் எழுதியிருக்காங்க, அதுல எவ்வளவு டேட்டா கொடுத்துருக்காங்க, எவ்வளவு எல்லாம் கரெக்டா இருக்கும், அதை பொறுத்து தான் நம்ம வந்து ரேங்கையும் நம்ம போஸ்டிங்கும் டிசைட் பண்ண முடியும். பார்ட் பியில் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா யூனிட் 8 யூனிட் 9 எல்லாருமே படிப்பாங்க, தமிழ் படிப்பாங்க, அதனால ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க சரிங்களா. பார்ட் பி ஓகே. அப்போ பார்ட் ஏயும் பார்ட் சியும் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். போஸ்டிங் பிளஸ் வந்து ரேங்க் எல்லாத்தையும் டிசைடிங் ஃபேக்டர் அதுதான் சரிங்களா. இப்போ பாருங்க, பார்ட் ஏல வந்து ஸ்டாட்டிக் வந்து 30 மார்க், பார்ட் பி வந்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து 30 மார்க், பார்ட் சி வந்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து 90 மார்க்ஸ். அதாவது 3 × 10 3 × 10 6 × 15 இப்படி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து டைனமிக் பாருங்க, 6 × 10 2 × 10 12 × 15. அப்ப எதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க? டைனமிக் பார்ட் தான் அதிக இம்பார்ட்டன்ட். இந்த குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்ல, 2019 குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், 2022 குரூப் 2 மெயின்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நியர்லி 60% டைனமிக் பார்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்டாட்டிக் பார்ட்டு 30% தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும். 30% தான் உங்களால, அதாவது 100க்கு 30 மார்க் மட்டும் தான் நீங்க அதுல எடுக்க முடியும். அது 30 மார்க் தான் எழுத முடியும். அதுல நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்கன்றது தெரியல. பட் இருக்கிற 70 மார்க் வந்து டைனமிக் பார்ட்டா தான் இருக்கு. அப்ப நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணும்போது கூடவே மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தா டைனமிக் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து டெய்லி 2 hours வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா. டைனமிக் பார்ட்னா என்னென்ன அப்படின்றது நான் இப்ப சொல்றேன். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் சரிங்களா. அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பயோடெக்னாலஜியா இருக்கட்டும், சோசியல் ரிலேட்டடா இருக்கட்டும், என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சயின்ஸ் ரிசர்ச் ரிலேட்டட் அவார்ட்ஸ், சயின்ஸ் ரிசர்ச் ரிலேட்டடா என்னென்ன டாபிக், ஏன்னா உங்களுக்கே தெரியும் போன குரூப் 2ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கோவிட் ரிலேட்டட்லாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா. அது ரிலேட்டடா என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் டைனமிக் பார்ட்ல இருக்கும். அப்புறம் ஹிஸ்டரி ரிலேட்டடா என்னென்ன இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். லாங்குவேஜ், எப்பயுமே லாங்குவேஜ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கும். பீப்புள்னா
ஒண்ணு இனங்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட இப்போ இசை கேட்டிருக்காங்க, அவங்களோட தொழில் கேட்கலாம், இல்ல அவங்களோட மொழி கேட்கலாம், இல்ல அவங்களோட பழக்க வழக்கங்கள் கேட்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து டைனமிக் பார்ட்டா தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா எங்கேயாச்சும் ஒரு நியூஸ் வந்திருக்கும், அது ரிலேட்டடா எடுத்து கொஸ்டின் வச்சு ஆன்சர் கேட்கறாங்க. சரிங்களா? போன இதுல வந்து அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது பீப்புள் ரிலேட்டடா தானே. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்னென்ன இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க பீப்புள் மக்கள் சார்ந்த கொஸ்டின்லாம் நீங்க கண்டிப்பா மக்கள்னா என்ன? மக்களோட உணவு, மக்களோட பழக்க வழக்கம், மக்களோட இனம், மக்களோட இனம் தான் அந்த இதெல்லாம் வந்துடும். எஸ்டி அப்புறம் என்ன மற்ற இதெல்லாம் வந்துடும். சரிங்களா? அதை நான் பிரிச்சு சொல்ல அது மாதிரி ரிலேட்டடா வந்துடும். அப்புறம் அவங்களோட மொழி, அதுக்கப்புறம் அவங்களோட என்ன சொல்றது, அவங்க என்னென்ன இசை, இல்லை அவங்களோட தொழில், இந்த மாதிரி ரிலேட்டடா கொஸ்டின்லாம் ஆன்சர் வரும். இது வந்து ஹிஸ்டரியோட லிங்க் பண்ணி நமக்கு வரும். சரிங்களா? அப்புறம் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மின் ஆளுமை, நம்ம பாலிசி நோட்ஸ்ல மின் ஆளுமை இருக்கும், அது வரும். அப்புறம் இந்தியா லெவலில் வந்து என்னென்ன ஐடியில் பூம் ஆயிருக்கு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பிரிச்சிடலாம். மூணுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் ஏதாவது ஒரு டாபிக்லேருந்து கேட்பாங்க. இந்த இடம் வந்து வெக்டார் கேட்டிருக்காங்க, குவாண்டம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின் கூட வரல. இப்போ வர எக்ஸாமில் இந்த 2025 கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்கலாம், இல்லை பயோடெக்னாலஜி பயாலஜி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம், இல்லையா இஸ்ரோ சம்பந்தமா ஸ்பேஸ் ரிலேட்டடா, அதாவது ஸ்பேஸ் ரிலேட்டடா அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து 8 கோள்கள் வந்து நாளைக்கு வந்து ஒன்னா ஒரே நேர்கோட்டில் வரும், நம்ம பூமியிலேருந்து பார்க்கலாம் அப்படின்றது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். கரெக்டா 28ஆம் தேதி தமிழ்நாட்டுல இருந்து பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க, இந்தியால இருந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது ரிலேட்டடா என்னென்ன கேட்கலாம், ஸ்பேஸ் ஏதாவது ரிசர்ச் இருக்கா, இல்ல ஏதாவது லான்ச் வெஹிக்கிள் அனுப்பியிருக்காங்களா, அப்படி லிங்க் பண்ணி இந்த வருஷம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுதான் நம்ம படிக்கணும். அதுக்கேற்றபடி டேட்டா எடுத்து வச்சு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேட்டா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்மளால டெலிவரி பண்ண முடியும், நம்மளால எழுத முடியும். அடுத்து ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்பந்தமா ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்குது இல்லையா, குகேஷ் பத்தியோ இல்லைன்னா பிரகானந்தா அவங்கள பத்தியோ, இல்லை விஸ்வநாதன் ஆனந்த் பத்தியோ, இல்லை இந்த தடவை இன்டர்நேஷனல் லெவலில் யாராவது சாதிக்கிறாங்களோ அவங்கள பத்தியோ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின். சரிங்களா? அடுத்து சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் போத் கவர்மெண்ட்ஸோட பாலிசி, கொள்கை விளக்குகள், முக்கியமான டிபார்ட்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களால பார்க்க முடியலனாலும் எஜுகேஷன், சோசியல் வெல்ஃபேர், அதாவது ஐடி, அதாவது என்ன சொல்ற மின்னாளுமைன்னு சொல்றான். சரிங்களா? இ கவர்னன்ஸ் மின்னாளுமை. அப்புறம் வந்து இப்ப சிஏஏ வந்திருக்கு, அப்புறம் பாரதிய அந்த இது வந்திருக்குல்ல, நம்ம ஐபிசி வந்து பாரதியன்னு மாத்திருக்கான். அந்த மாதிரி ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ பாலிசி ஆஃப் போத் கவர்மெண்ட்ஸ், ஸ்கீம்ஸ், அப்புறம் வந்து வேற என்ன சொல்றான், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இது பழசுல இருந்து புதுசு வரைக்கும் லிங்க் பண்ணி ரிலேட்டடா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு நல்ல ஆன்சர் பண்ணி நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? இது ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் தான், பட் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் தான். ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின் கிடையாது இந்த வருஷம். ஓகே தான், கொஸ்டின் பேப்பர் ஓகே தான், நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்து தமிழ்ல படிச்சவங்களுக்கு மார்க் கம்மியாக கொடுக்குறாங்க, இங்கிலீஷ்ல படிச்சவங்களுக்கு மார்க் அதிகமாக கொடுக்குறான்றாங்க. அது எனக்கு தெரியல இந்த வருஷம் எப்படி பண்ண போறாங்கன்றது. சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றேன், இது தவறா எனக்கு தெரியல. பட் தமிழ்ல படிக்கிறவங்க கூடவே இங்கிலீஷ்லயும் நீங்க கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிலிமினரி தமிழ்லயே இங்கிலீஷ்ல ஏதோ ஒன்று அதை ஆன்சர் பண்ணி முடிச்சு கிளியர் பண்ணி உள்ள வந்துருங்க. மெயின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லயே பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து வேலைக்கு அங்க கவர்மெண்ட் உள்ள போகும்போது ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ்ல வந்து கம்மியா தான் இருக்கும். தமிழ்ல ஒரு 30-40% தான் இருக்கும், இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையும் கேளுங்க, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ் வந்து ஒரு 40% தான் இருக்கும், 60% இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இப்போ டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா ஆயிடணும். இப்பயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு லெட்டர் வருதுன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருதுன்னா அதை நம்ம வந்து கரெக்டா ரிப்ளை கொடுக்கணும். சரிங்களா? அதெல்லாம் நீங்க வந்து நல்லா படிச்சா மட்டும்தான், இப்பயே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சா மட்டும்தான் அங்க உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்காது. நீங்க ஒரு சப் ரெஜிஸ்டரா போறீங்கன்னா அங்க வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஆனா இங்கிலீஷ்ல தான் கரெக்டா இருக்கும். அதை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க தவறு இழைக்காமல் உங்களோட அரசு வேலையை பண்ண முடியும் இல்லையா? இதுல இந்த கருத்துக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லவே இல்லை.
ஸோ வந்து நீங்கள் இப்போலேருந்து கொஞ்சம் இங்கிலீஷும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண. நீங்கள் ஸ்கூல்லேருந்து தமிழ் மீடியம் படிச்சுக்கலாம், காலேஜ்லேயும் தமிழ் மீடியம் படிச்சுக்கலாம், நான் தப்பு சொல்ல. ஓகே, நம்ம வந்து நம்மளோட சூழ்நிலை காரணமாக அப்படி படிச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் வர்றதுனால நாம இங்கிலீஷும் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சளவுக்கு இங்கிலீஷில் எழுத பாருங்க, சரிங்களா? ஏன்னா அந்த கான்ட்ரவர்சியே நமக்கு தேவையில்ல. நம்ம இங்கிலீஷில் எழுதி மார்க் எடுத்துகிட்டு போவோமே. அப்படியே ஒன்று நடந்தா கூட பரவாயில்ல, தப்பு இல்லையே. ஏன்னா இன்னைக்கு இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் தான். அதனால ஒன்றும் தமிழை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு லாங்குவேஜும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறது நல்லதுதான். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த 2025 நீங்கள் குரூப் 2 போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் வாங்குறதுக்கான போஸ்ட்டும், குரூப் 1 இன்டர்வியூ போஸ்ட் வாங்குறதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.